இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்வதற்காக முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஜிஆர்எம் கல்வி மேல்நிலைப் பள்ளியின் செயலாளர் முனைவர் MV பாலசுப்ரமணியன் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த அவையில் வீற்றிருக்கக்கூடிய ஆன்றோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். தேரோடும் ஆரூரில் 5 முறை தமிழகத்தின் முதல்வராக வரலாறு படைத்த கலைஞர் பயின்ற பார்ப்போற்றும் வாசோ ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் எங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே அறிமுகமான ஆரூர் புதியவன் விளையும் பயிர் மொழியிலேயே தெரியும் என்பதற்கு இணங்க பள்ளி பருவத்திலேயே எழுத்திலும் பேச்சிலும் முத்திரை பதிக்க துடித்தவன் ஆரூர் புதியவன். அன்றைய காலகட்டத்தில் தமிழ் மொழியில் திறமைகளை மாணவர்களிடம் வளர்ப்பதற்கு காரணமாக இருந்த சிறந்த தமிழ் புலவர்களை கலைஞர் பயின்ற ஆரூர் புதியவன் பயின்ற எம் பள்ளி பெற்றிருந்தது என்றே கூற வேண்டும். இதோ இங்கே மேடையில் கம்பீரமாக வீற்றிருக்கும் உலகறிந்த புலவர் திரு சண்முகவடிவேல் ஐயா அவர்களும், வாழ்த்துறை வழங்க உள்ள சந்திரசேகர் புலவர் அவர்களும், ஆரூர் புதியவனுக்கு யாப்பிலக்கணம் கற்று பயிற்றுவித்த கவிக்கோ திருஞான சம்பந்தம் அவர்களும், தமிழ் ஆசிரியர்கள் திரு உத்தமசீலனார், திரு பாலையன் அவர்களும் என்று கூறிக்கொண்டே போகலாம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த புலவர்கள் எல்லாம் எம் பள்ளியில் இருந்தார்கள். இத்தகைய ஆளுமைகள் உருவாவதற்கு அவர்கள் எல்லாம் அடித்தளமிட்டார்கள் அந்த நாளில். அது மட்டுமல்லாது நல்ல எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் கொண்ட எம் பள்ளியின் பொருளாதார முதுகலை ஆசிரியர் திரு S. தியாகராஜன் அவர்களையும் இங்கே குறிப்பிட வேண்டும். ஆரூர் புதியவனுக்கு அன்றைய காலகட்டத்தில் அவரும் ஓர் தூண்டுகோலாக அமைந்தார் என்றால் அது மிகையல்ல. ஆரூர் புதியவனுக்கு அன்றைய காலகட்டத்தில் அவர் ஒரு சிறந்த தூண்டுதலாக இருந்தார். நற்சிந்தனைக்கும் பகுத்தறிவிற்கும் சொந்தக்காரன் என்பதோடு மட்டுமல்லாமல் மார்க்சிய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர் ஆரூர் புதியவன். தான் பணியாற்றும் காயிதே மில்லத் கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக இருந்து கொண்டு பல அறிவாற்றல் மிக்க மாணவர்களை உருவாக்கிய பெருமையும் இவருக்கு உண்டு. அழகிய தமிழில் சமூக அவலங்களை அகற்றுவதற்கு நூல் பல படைத்திடும் படைப்பாளி ஆரூர் புதியவன். நாடுகள் பலவற்றிற்கு சென்று சமூக அறங்களை அறிந்தவர். அவற்றுள் அமெரிக்கா குறித்தும் அமெரிக்க வாழ் தமிழர்கள் குறித்தும் சிறப்பான செய்திகளை கொடுத்துள்ளதும் மகிழ்ச்சி. துப்பாக்கிகளுக்கு பதிலாக தனது எழுதுகோலை பயன்படுத்தி எழுதிய கவிதை தொகுப்பு மூலம் சமூக அவலங்களையும் சாதிய வரிகளையும் சுட்டிக்காட்டி இவற்றையெல்லாம் களைய நம்மிடம் ஒற்றுமை ஒரு சேர வேண்டும் என்பதை ஆணித்தரமாக குறிப்பிட்டிருக்கிறார் ஆரூர் புதியவன். இனியவருக்கு இனியவர், இன்சொல் பேசுபவர், சமூக கேடுகளை தட்டி கேட்க துணிந்தவர், புதிய உண்மையான சுதந்திர சமுதாயத்தை படைத்திட துடித்திடும் உள்ளம் கொண்டவர் ஆரூர் புதியவன் ஹாஜாக்கனி அவர்கள். சதிகாரர்களால் சீர்கட்டுள்ள சமூகத்தை சீர்தூக்கி மேலெழுப்பும் ஓர் அரிய பணியை செய்து கொண்டிருக்கிறார். அவரது பணி சிறக்க வாழ்த்துவதோடு அவரது இந்த எழுத்து பணி மேலும் தொடர வேண்டும். இக்கால இளைஞர்களிடம் நல்ல விழிப்பூட்டும் அறிவை புகட்டுவதோடு அதனை செறிவுபடுத்த இவரது புத்தகங்கள் வழிகாட்டியாக அமையும் என்பதில் துளியும் ஐயமில்லை. இவரால் ஆரூர் மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, நாடு முழுவதும் உலகம் முழுவதும் புதிய எழுச்சி பெற வேண்டும், அதில் புதியதோர் சமுதாயம் மலர வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.